நியூமராலஜி வாழ்க்கையில் நம்ம ஒரு வாட்டி தான் ஜோசியரை போய் பார்க்குறோம். அதுவும் நம்ம அம்மா அப்பா பிறக்கும் போது இவருக்கு என்ன பேர் வைக்கலாம், இந்த பாப்பாக்கு என்ன பேர் வைக்கலாம், என்னென்ன வேர்டில் ஆரம்பிக்கலாம், இந்த மாதிரி தான் நம்ம கேட்குறது உண்டு. ஸோ இங்கே ஒரு கேள்வி என்னென்னா, டஸ் ரியலி நியூமராலஜி பார்க்கறதுனால நமக்கு லைஃப்பில் மாற்றங்கள் வருமா? எஸ். இப்போ ஒரு பேர் அப்படின்றது ஒரு எனர்ஜி. இந்த எனர்ஜி எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஒரு பர்சனுடைய பேர் இருக்கிற அந்த பர்சனுடைய லைஃப் இம்ப்ரூவ் ஆகலாம், இல்லை டிட்டரேட் ஆகலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் தி நேம். அதுக்காக தான் நம்மளுடைய இந்து சொசைட்டியில் பேருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நான் சொன்ன மாதிரி குமார் அப்படின்னா முருகருடைய பேர். ஸோ முருகருடைய பேர் இருக்கும்போது அவருக்கு ஜாதகத்தில் செவ்வாய் சார்ந்த விஷயங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க குமார் என்ற பேர் அவருக்கு ரொம்பவே பொருந்தும். ஆனால் அதுவே அவருக்கு ஆப்போசிட்டாக வீனஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா குமாரன் வச்சா அவருக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார். இதுக்கு சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சுந்தர் பிச்சை. அவர் பேருக்கு என்ன இருக்குது? பிச்சை. ஸோ பேருக்கு ஆப்போசிட் ஆக்ஷன்ஸ் உண்டு. பிச்சை அப்படின்னா பாருங்க, அவர் ரொம்ப பெரிய பணக்காரனாக இருக்கார். ஸோ நியூமராலஜி பார்க்கும்போது ரெண்டு விஷயங்கள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்று, இவங்களுக்கு எந்த பிளானட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒருத்தருக்கு குரு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா குரு சார்ந்த பெரிய தட்சிணாமூர்த்தினே வைக்கலாம், சூப்பராக இருக்கும், குருனே வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி குருவோ சனியோ இல்லை சூரியன், இந்த மாதிரி எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த பேர் வைக்கலாம். ரெண்டாவது, அவங்களுக்கு அந்த கிரகத்துக்கான ஆரம்பிக்கிற எழுத்துக்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஜென்ரலாக அவங்க நட்சத்திரத்துக்கு பேஸ் பண்ணுற எழுத்து என்னவோ அதில் குரு இல்லை என்ன பிளானட் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை அலைன் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க நேம் சூப்பராக இருக்கும்.